Testing. Okay. Assalamu alaikum. நான் பேசுகிற கேட்குது அண்ணா? ஓகே. 3 பேர் வந்திருக்கிறீங்க. நுஸ்ரி ஷாஃப்கி, அடுத்து சாம்சங் போட்டு யாரோ தெரியாது, பேரை போட்டால் பரவாயில்லை. அந்த நீங்கள் ஃபோன்லேயே பார்க்குறீங்க இதை சாம்சங். இன்றைய கொஞ்சம் கதைச்சு கொண்டே செய்வோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்றதால ஃபர்ஸ்ட் 2 கிளாஸையும் நாங்கள் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிக்கொண்டு, நீங்களும் ஒர்க் பண்ணிக்கொண்டு நானும் ஒர்க் பண்ணிக்கொண்டு செய்வோம்.
அதுக்கு பிறகு நீங்கள் கொஞ்சம் இந்த இன்டர்ஃபேஸோட ஃபெமிலியர் ஆன பிறகு எல்லாம் கிளியர் ஆன பிறகு எங்களுக்கு அந்த பழமையான சிஸ்டம் நான் அந்த தொடர்ந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு செஞ்சுட்டு போவேன். அதுக்கு பிறகு டியூட்டோட ரெக்கார்டிங் தந்து நீங்கள் ரெக்கார்டிங்கை பார்த்து டைம் எடுத்து ஆறுதலாக செய்யணும். அது சிஸ்டம் நல்ல சக்ஸஸ். இந்த ஃபர்ஸ்ட் 2 கிளாஸ்லையும் நீங்களும் கொஞ்சம் ஒர்க் பண்ணி நானும் ஒர்க் பண்ணால் நல்லா நினைக்கிறேன். முதலாவது நீங்கள் சாஃப்ட்வேர் எல்லார்ட்டையும் போட்டுட்டீங்களா? யார் சரி போடாதா கழிக்கிறீங்களா? நீங்கள் உங்களோட மைக் வேலை செய்யணும்னா பேசலாம், இல்லாட்டி மெசேஜ் ஒன்று போட்டாலும் சரி. எஸ்ன்னு போட்டால் சரி சாஃப்ட்வேர் இருக்குது, நோண்டு போட்டேன்னு சொன்னால் இல்லை. அடுத்தது என்ன வேர்ஷன் போட்டிக்கிறீங்களோ தெரியாது. இப்போ நான் இந்த இடத்துல 2019 2019 ரெண்டு வேர்ஷனையும் நான் பாய்ச்ச போகிறேன். ரெண்டு என்ன சில ஆக்களுக்கு 2025 போடுறது சப்போர்ட் பண்ணாட்டி நீங்கள் பழைய வெர்ஷன் தான் யூஸ் பண்ணணும். 25 போர்டு என்ன தான் நல்ல. எல்லாரும் சாஃப்ட்வேர் போட்டிக்கிறீங்களா? இப்படி உங்களோட மைக்கேல் வேலை செய்யுமா, பேசலுமா? நான் பேசுகிற கேட்குதா? முதல்ல ஏசுன்னு போடுங்களேன், டைப் பண்ணுங்களேன் மெசேஜில், சேட்டில் போய். கேட்குதுண்ணா? ரைட், ஓகே. எனக்கு எல்லாரும் கேட்குதுன்னு சொல்லி என்னென்றால் நான் இந்த இடத்துல இது வந்து இப்போ நீங்கள் பார்க்குற ஸ்கின் வந்து 2025 இது வந்து 2019 சரிதானே? 2019 நாம் பாய்க்கிறோம், 2025 ரெண்டு வருஷனையும் பாய்ச்சிடும். சரியா? 25 போடையிலுமா நல்ல உங்களை சப்போர்ட் பண்ணமுன்னா நல்ல. ஆனால் 25 நீங்கள் வந்து க்ராக் வெர்ஷன் போடையிலாது இந்த ஒரிஜினலை போட்டால் தான் நல்ல நினைக்கிறேன். என்னால் 2019 வந்து நாம் யூஸ் பண்ணிடுறா க்ராக் வெர்ஷன் தெரியும் தானே? 2019 வந்து க்ராக் வெர்ஷன், அதை நான் ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ணுறது. 2025 வந்து ஜென்யூன் வெர்ஷன். 2000 rupees பே பண்ணினா 1 இயருக்கு எனக்கு லைசன்ஸ் தரான். அதை நான் யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன். 1 இயருக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் யூஸ் பண்ணலாம். 25 இன்னொரு விஷயம் நான் சொல்லணும், நீங்கள் 19 போட்டாக்கள் யார் சரி இருக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு போகிற டைமில் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணி கொண்டு, அதாவது நீங்கள் 19 அதாவது நான் இந்த எப்படி சொல்கிறேன்னு சொன்னால் இந்த 2019 நான் இன்டர்நெட்டை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு தான் லான்ச் பண்ணுறேன். விளங்குதா? இன்டர்நெட் ஆன் பண்ணிக்கொண்டு 2019 நான் லான்ச் பண்ணுறேன். அப்படி லான்ச் பண்ணினா இந்த சாஃப்ட்வேர் வந்து டீஆக்டிவேட் ஆகும். சரியா? அதனால தான் இன்டர்நெட்டை ஆஃப் பண்ணிக்கொண்டு லான்ச் பண்ணிட்டு தான் இன்டர்நெட்டை ஆன் பண்ணுறது. அந்த பிரச்சனையோட கொஞ்சம் லாங் ரன்னில் வரும். இப்போ நீங்கள் இப்போ உங்களுக்கு வராது, ஆனால் தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது அந்த ப்ராப்ளம் வந்து வரும். இப்போ 19 போட்டாக்கள் யார் சார் இருக்கிறா? அதுக்கு ஒரு சொல்யூஷனுமே நான் சொல்லிடலாம். எஸ் சொல்லுங்களேன். உங்களுக்கு அந்த பேசுறது மைக் வேலை செய்யாட்டி 19 உள்ள ஆக்கள் யார் சரி இருந்தால் எஸ் 19 மெசேஜ் என்ன போடுங்களேன். இதில் 19 இல்லைன்னா பிரச்சனை இல்லை, அதை பற்றி கதைக்க தேவையில்லை எங்களுக்கு. 2019 மெசேஜ் ஒன்று நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா எஸ்ன்னு சொல்லி 19 இருந்ததுன்னா கொஞ்சம் பார்த்துக்கொள்ளலாம். அப்போ எல்லாம் 25 தானே இருக்கு. எல்லாரும் போட்டு தான் நினைக்கிறீங்க. ஒரு ஆள் போட்டு நுஸ்ரி வந்து எஸ் கொடுத்திக்கிறாரு, அவர்கிட்ட சாஃப்ட்வேர் இருக்கு. சாரி, அவர் வந்து கேட்கணும்னு போட்டு சாஃப்ட்வேர் இருக்கா எல்லார்ட்டையும் போட்டுட்டீங்களா? போடலைன்னா டைம் எடுத்தா போடுறது டைம் போட்டுக்கொள்வோம். சில நுஸ்ரி ஷாக் உங்களுக்கு சாஃப்ட்வேர் இருக்கா? எஸ்னுங்களா இருந்தா இல்லாட்டின்னு ஒண்ணுங்க. எந்த வெர்ஷன் இருக்குன்னு டைப் பண்ணுங்களேன். உங்களோட மைக்கை ஆன் பண்ணலாம் இருக்கா ஆட்களுக்கு? நான் வாட்ஸ்அப்ல ஓட்டிங்கன்னா பரவாயில்ல, நீங்க அந்த இதுல வராதுன்னு சொன்னா வாட்ஸ்அப்ல வந்து நீங்க வாட்ஸ்அப்ல வந்து இதை போட்டிங்கன்னா பரவாயில்ல. உங்களோட வேர்ஷனை டைப் பண்ணுங்க. யார் வேர்ஷன்? 2019 தான் 2019 போடுங்க, இல்லாட்டி 25 டைப் பண்ணுங்களேன் வாட்ஸ்அப்லயாவது. அப்போ எனக்கு என்னென்னு தெரிஞ்சுக்கொண்டா தான் எனக்கு லேசி முன்னே போகிறதுக்கு.
செக் பண்ணிக்கிறீங்கன்னா செட்டில் போட்டிக்கிறீங்கன்னா எஸ் 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 நுஸ்ரிஷா போட்டு இல்லையா போட்டாச்சு எஸ் 2019 ஒரு ஆள் இருக்குது ரைட் சஃப்வான் நுஸ்ரிஷா போட்டில்லைன்னா நீங்கள் போட்டுக்கொள்ளணும் ரைட் ஓகே 2019க்குரிய அந்த ப்ராப்ளம் வந்தால் நான் எப்படி செய்யறதை இப்போ நான் சொல்லி தந்து போகிறேன் ரெக்கார்டிங்லேயே இருக்கும் 2019 உள்ளவர்களுக்கு 2019 வந்து உங்களுக்கு ஜென்யூன் எடுக்கலாம் 2000 ருபீஸுக்கு அந்த சாஃப்ட்வேர் இல்லை ரைட் 23 இருந்து தான் 2000 ருபீஸுக்கு இருக்கு 2019க்கு இல்லை அதனால் 2019 போட்டால் ஒரு வேலை செய்யுங்க அப்படி டீஆக்டிவேட் ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன செய்யலாம் என்றால் இந்த நார்மலாக நாங்கள் இந்த யூஸ் அக்கௌண்ட் இருக்குதானே இந்த நீங்கள் இதில் போனீங்கன்னா யூஸ் அக்கௌண்ட் கண்ட்ரோல் பேனலில் போனீங்கன்னா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்ட்ரோல் பேனலில் நீங்கள் போய் இந்த இடத்துல யூஸ் அக்கௌண்ட்டில் போய் நீங்கள் ஒரு இந்த யூஸ் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்கள் நான் இந்த ரெக்கார்டிங்கில் இருக்கிறத நீங்கள் ரெக்கார்டிங் பாருங்கள் யூஸ் அக்கௌண்ட்டு போய் உங்களோட மெயின் அக்கௌண்ட்டுன்னு இந்த இடத்துல இருக்கும் லோக்கல் அக்கௌண்ட்டுன்னு சொல்லி அது இல்லாமல் நீங்கள் புதிய அக்கௌண்ட்டுன்னு போடுங்க மேனேஜ் என்னோட அக்கௌண்ட்டுன்னு போடுங்க போட்டு இப்போ பாருங்க நான் இதில் 3 அக்கௌண்ட் போட்டிக்கிறேன் எம்டெஸ்ட் 1 ரெவிட் 1ன்னு சொல்லி அப்போ நீங்கள் எட் நியூ யூஸர் இந்த இடத்துல இல்லாத ஆக்கள் ஒரு அக்கௌண்ட் இதுன்னா எட் நியூ யூஸரில் போய் ஒரு அக்கௌண்ட்டில் போட்டுவாங்க இது நார்மலாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இந்த இடத்துல வந்து எட் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை போட்டுக்கொண்டா நார்மலாக ஒரு வின் அக்கௌண்ட்டை போட்டுக்கொண்டீங்கன்னு சொன்னால் இதில் வந்து மைக்ரோசாஃப்ட் கேட்குது ஐ டோன்ட் ஹேவ் திஸ் சைன் இன் இன்ஃபர்மேஷன் கொடுத்தா லோக்கல் அக்கௌண்ட்டு போட்டுக்கொள்ளாங்க இது பொதுவாக எல்லாருக்கும் இந்த கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறாங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் கிரியேட் எட் யூஸர் வித்வுட் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் இதை தானே கொடுக்கணும் கொடுத்து நீங்கள் ரெவிட்னு சொல்லி கொடுத்து ரெவிட்னு சொல்லி 1ன்னு கொடுங்க ஒரு பாஸ்வேர்டை கொடுங்க இன்னொரு பாஸ்வேர்டை கொடுங்க அப்போ ஒரு அக்கௌண்ட் சரியா இன்னொன்று செலக்ட் பண்ணி கொண்டு நெக்ஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு ரெவிட் 2ன்னு சொல்லி இன்னொன்று கொடுங்க ரைட் ஓகே அப்புறம் 2 அக்கௌண்ட் அவங்களுக்கு வரும் சரியா 2 எத்தனை போடலாம் பிரச்சனை அப்படி வந்து இங்கே ரெவிட் 1ன்ற மாதிரி ரெவிட் 2 வரும் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை லொக் ஆகிட்டேன்னு சொன்னால் அடுத்த அக்கௌண்ட்டில் போனீங்கடா நீங்கள் இந்த இடத்துல அந்த இதில் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் சைன் அவுட் ஆகலாம் தானே இதில் போய் சைன் அவுட் ஆகிட்டு நீங்கள் புதிய அக்கௌண்ட்டில் அடுத்த அக்கௌண்ட்டில் லொக் ஆகி போனீங்கன்னா ரெவிட் வேலை செய்யும் அதாவது நீங்கள் முதலாவது அக்கௌண்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணி கொண்டு போது ஆக்டிவேஷன் அப்செட் ஆகிட்டுன்னு சொன்னால் அதிலே செய்யலாம் அது கொஞ்சம் ப்ரொசீஜர் கூட நீங்கள் டக்குன்னு சொல்லி அடுத்த அக்கௌண்ட்டுக்கு போங்க லொக் ஆஃப் ஆகி அடுத்த அக்கௌண்ட்டில் போய் ரெவிட்டுக்கு போங்க ரெவிட் வேலை செய்யும் அது மாதிரி நீங்கள் எத்தனை அக்கௌண்ட்டும் போட்டு போகலாம் அப்போ ஒரு அக்கௌண்ட்டில் இதாகினா அடுத்த இடத்துல யூஸ் பண்ணலாம் ஆனால் பெஸ்ட் வேலை நீங்கள் நெட்டு கனெக்ட் ஆகிறதுக்கு முந்தைய ரெவிட் ஓன் பண்ணிக்கோங்க அது இப்போ நெட்டுக்கு போகும் சரியா ரைட் ஓகே இதில் நான் ரெவிட் 2019 2021 ரெண்டே நான் யூஸ் 25 சரியா 2019 அடுத்து 2025 ரெண்டே நான் யூஸ் பண்ணுறேன் இதில் இப்படி பிரச்சனையோண்டு இருக்கு நான் அன்றைக்கு செல்லுன்னு நினைக்கிறேன் இதில் பேக்வேர்ட் கம்பேட்டிபிலிட்டி அப்படின்னு சொன்னால் நீங்கள் 25ல் ஒரு ஃபைல் செஞ்சால் 25ல் ஒரு ஏதாவது டாக்குமெண்ட் ஒன்று நீங்கள் செஞ்சேன்னு சொன்னால் அதை நீங்கள் ஆட்டோகேட்டில் எல்லாருக்கும் தெரியும் 25ல் செஞ்சால் 2019க்கு சேவ் பண்ணலாம் பழைய வேர்ஷனுக்கு சேவ் பண்ணலாம் நீங்கள் சேவில் போய் பழைய வேர்ஷனை செலக்ட் பண்ணி சேவ் பண்ணலாம் ஆனால் ரெவிட்ல எங்களுக்கு அந்த ஆப்ஷன் இல்லை 25ல் செஞ்சால் 25லே தான் சேவ் ஆகலாம் பழசில் சேவ் பண்ணலாம் எனவே 25ல் ஒரு ஃபைலை செஞ்சால் 2019 உள்ள மெஷினில் அதை ஓப்பன் பண்ண ஏலாம் சரிதானே 2019ல் நீங்கள் ஒரு ஃபைலை செஞ்சால் 25ல் ஓப்பன் பண்ணலாம் அப்போ இது எங்கே வரும் இந்த பிரச்சனை நீங்கள் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கும்போது ஒரு ஃபைலை நீங்கள் செஞ்சு இன்னொரு ஆள் கொடுக்குறீங்க எடிட் பண்ணுறதுக்கு அவர்கிட்ட வந்து அந்த வேர்ஷன் இல்லாட்டி பழைய வேர்ஷன் இருந்துன்னு சொன்னால் ஒன்றும் செய்யலாம் போகும் அந்த பிரச்சனைகள் வரும் அதனால தான் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ண 19லே வேலை செய்யுங்க 2025 விட பிறகு 2025க்கு மாறிக்கோங்க 19ல் செஞ்சால் 25ல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் எங்களோட கோர்ஸில் வந்து 19 25 ரெண்டுலேயும் செய்வோம் என்னென்றால் பின்னுக்கு நாங்கள் இந்த ஸ்ட்ரக்சர் செக்ஷன் செய்கிற டைமுக்கு 19 எங்களுக்கு போதா 25 தான் தேவை சில ஆப்ஷன்களுக்கு 25 இருந்தால் நல்லது சரி அதன் டைமுக்கு நாங்கள் 25 மெயினாக யூஸ் பண்ணுவோம் இருந்தாலும் இதில் ரெண்டே மாறி மாறி செய்வோம் பேசிக் ஒன்று தான் சரியா 19 பேசிக்கும் ஒன்று தான் 25 பேசிக்கும் ஒன்று தான் கொஞ்சம் அந்த இன்டர்ஃபேஸில் கொஞ்சம் கொஞ்சம் ஐக்கன்கள் வித்தியாசம் வந்து அழகாக இருக்கும் அவ்வளோதான் மற்ற வகையில் எல்லாம் ஒன்று தான் அதனால நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை 19 உள்ளாக்கள் 19 செய்யுங்க 25 உள்ளாக்கள் 25 செய்யுங்க ரெண்டாவது விஷயம் நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணது பிறகு அந்த இதை லைப்ரரிஸ் ஒன்று டெம்ப்ளேட் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்களா தெரியாது உதாரணத்துக்கு நான் சொன்னேன்னா இப்போ நீங்கள் இந்த இன்டர்ஃபேஸ் 19க்கு வந்தேன்னு சொன்னால்
இதில் நீங்கள் நியூ இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் தான் வந்திருக்கும் எல்லாருக்கும். இது 1925 25ல் இப்படி வந்திருக்கும். 23 24 எல்லாத்தையும் இப்படி வந்திருக்கும். சரிதானே? இப்போ 23ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓப்பன் நியூன்னு வரும். இந்த நியூவை கிளிக் பண்ணினா இந்த இடத்துல ஒரு ப்ரொஜெக்ட் இப்படி ஒரு மெனு வந்து இதில் உங்களுக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு இருக்கா ஆர்கிடெக்சர் ஏதாவது உண்டு. கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. இப்போ பார்த்து எஸ் நோஸ் என்ன நல்லா ஆர்கிடெக்சர். அதே மாதிரி 19 உள்ள ஆக்களுக்கும் அதே மாதிரி தான். இந்த நியூவை கிளிக் பண்ணினா இந்த இடத்துல டெம்ப்ளேட்ல வந்து ஆர்கிடெக்சர் வந்து இருக்கா அல்லது நன்னு சொல்லி இருக்கா. கொஞ்சம் மெசேஜ் என்ன போடுங்க. ஏன்னா அது லைப்ரரிஸ் இன்ஸ்டால் ஆகணும். இல்லாட்டி அது என்னென்னத்தை நான் விளங்கப்படுத்திடுறேன். எல்லாருக்கும் வந்து இது எங்களுக்கு கட்டாயம் இந்த டெம்ப்ளேட் தேவை. இந்த டெம்ப்ளேட் இந்த இடத்துல நீங்க எப்படி பாருங்கன்னா மறுபடியும் சொல்றேன் பாருங்க. 19 சொன்னா இந்த நீங்க இதுல நியூவா கிளிக் பண்ணினா இந்த இடத்துல காட்டணும் ஆர்கிடெக்சரல் இது காட்டணும். ரைட். அதே மாதிரி 25ல நீங்க இதை கேன்சல் இந்த இதுல நியூ மாடல்ஸ்ல போய் நியூவா கிளிக் பண்ணினா இந்த இடத்துல காட்டணும் ஆர்கிடெக்சர். அதாவது ஆர்கிடெக்சரலோ ஆர்கிடெக்சர் எது காட்டணும். அது இருக்கா அவங்களோட மெஷின்ல எங்களுக்கு தேவை. அது இல்லாட்டி அதை எப்படி போட்டுன்ற விஷயத்தை நான் இப்போ சொல்லிட்டே போகிறேன். அது போட்டுப்பட்டு இருந்தா சரி. நீங்க சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண இடத்துல அதை இன்ஸ்டால் பண்ணியிருந்தா சரி. எப்படி போடலாம்? எஸ் நோன்னு சொல்லுங்களேன். எஸ்ன்னு போட்டா அவங்கள்ட்ட இருக்குன்ற அர்த்தம். நோன்னு சொன்னா இல்லைன்னு அர்த்தம். மெசேஜ் ஒன்று போட்டீங்கன்னா சரியா. யாரும் ஆன்சர் பண்ணல. நீங்க ரெவிட்டுக்கு எப்படி போனீங்களா? ஓப்பன் ஆகுதுல கிரக் வெர்ஷன். ஓகே, கிரக் வெர்ஷன் தான். அதை நீங்க ஆக்டிவேட் பண்ணலையா? கிரக் இது 19 கிரக்னா 19 வெர்ஷனா 25ஆ? அதை ஆக்டிவேட் பண்ணணும். யாரும் கூட சாஃப்ட்வேரை போட்டது நீங்க போட்டுக்கொண்டீங்களா? உங்களோட எங்களை ப்ரீவியஸ் பேட்ச்ல இருக்கிறாரு யாரு? எனக்கு பேர் மறந்து ரிஸ்டியாக்கா மற்றவரா? சாதிர் தானே? சாதிர் ஆக்டிவேட் பண்ணி தரல இல்லையா? சரி, பிரச்சனை இல்லை. நீங்க அதை ஆக்டிவேட் பண்ணுங்க. என்ன இஷ்யூ உண்டாயிட்டோ தெரியாது. என்ன வேர்ஷனோட 19 25 20 என்ன 19? ஓகே. சாதிருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆக்டிவேட் பண்றதுக்கு. அது பெரிய விஷயம் ஒன்று அல்ல. ஆக்டிவேட் பண்றது இல்லை காட்டித்தர கஷ்டம். ஓகே, இன்றைக்கு நீங்க கிளாஸை பாருங்க. சாதிட்ட கதைச்சு ஆக்டிவேஷனை செஞ்சுக்கொள்ள பார்ப்போம். அப்போ நாளைக்காவது ஆக்டிவேஷன் பண்றது ப்ராப்ளம் இருக்காது. நான் இந்த ஓகே சிங்களத்துல செஞ்சோன்னு ஆக்டிவேட் பண்றேன் எப்படின்னு சொல்லுங்க. சரி, ஓகே, நீங்க செஞ்சுக்கோங்க. மத்தாக்கள் எப்படி? அப்போ நீங்க சாதிட்ட சொல்லி ஆக்டிவேட் பண்ணது பிறகு லைப்ரரி டெம்ப்ளேட் ஃபைலையும் போடணும். கொஞ்சம் வேணா கோண்டு தர சொல்லுங்க. அப்படி அவருக்கு தெரியாட்டேன். 19 டெம்ப்ளேட் ஃபைல் வேற எடுக்கணுமே. நான் லிங்கை தாரேன். 19 டெம்ப்ளேட் ஃபைல் நான் உங்களுக்கு எஸ் நீங்க ஆக்டிவேட் பண்ணல தானே. அப்போ நீங்க டெம்ப்ளேட் ஃபைல் போட்டிக்க மாட்டீங்க. ஓகே, 19 டெம்ப்ளேட் ஃபைலை நான் உங்களுக்கு இந்த குரூப்ல போடுறேன். என்னன்னு சொன்னால் நார்மலா இப்படி தான் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்க. நான் 19ல செஞ்சு காட்டுறேன் பாருங்க. இந்த இடத்துல நார்மலா நீங்க போட்டீங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும்னு சொன்னால் ஃபைல் லொகேஷன் ஓகே. நீங்க 19 போனேன்னு சொன்னா இப்படித்தான் வரும். சரியா? இந்த நியூ ஒன்று சொல்லி கிளிக் பண்ணினா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வராது, நன்னு மட்டும் வரும். இவ்வளவு பாருங்க, ஆர்கிடெக்சரால் காணல, நன்னு தான் வரும். ஓகே பண்ணா பிரச்சனை இல்லை. இது இன்னும் இம்பீரியல் மெட்ரிக்னு ஒன்று கேட்குது. இது போல பார்ப்போம். ஓகே பண்ணா இப்படித்தான் வரும். ஆனா அந்த நீங்க டெம்ப்ளேட் ஃபைலை போட்டா தான் எங்களுக்கு அந்த இப்போ ஓப்பன் ஆகுது. நீங்க அந்த ஃபெஸ்ட்டுக்குரிய பேசிக்கலை செஞ்சு கொண்டு அது அப்புறம் லேசி. ரைட்? ஓகே, இப்படி வரும். இல்லை எங்களுக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஆனால் டெம்ப்ளேட் ஃபைல் போட்டால் தான் சில விஷயங்கள் எங்களுக்கு செய்யலாம். அது நான் செய்கிற டைமுக்கு சொல்கிறேன். அப்போ நீங்கள் டெம்ப்ளேட் ஃபைல் என்னென்றால் ரெண்டு விஷயம் கொண்டு லைப்ரரி மற்ற டெம்ப்ளேட். அது என்னன்றது வந்து நாங்கள் ஒர்க் பண்ணுற டைமுக்கு விளங்கும். சரிதானே?
மத்தாக்கள் ஓகே உங்களுக்கு இருக்குன்ற அர்த்தம் ரைட். இப்போ நான் 19 ஆக்களை காட்டுத்தாலே மத்தாக்கள் போட்டிருந்தா சரி, மத்தாக்கள் என்ன வேர்ஷன் தெரியாது எனக்கு, கொஞ்சம் செல்லுமா அடுத்தாக்கள் உங்களோட என்ன வேர்ஷன் இருக்குன்னு சொல்லி போட்டிராக்கள் 2019 ஓகே, மத்தாக்களோட வேர்ஷன் என்னன்னு சொல்லி மெசேஜ் என்ன போடுங்களேன். 19 உள்ள ஆக்களுக்கு இப்படி செய்யுங்க. 19க்கு வந்து நீங்க கூகுள்ல போய் சாதிட்ட சென்னாலும் சரி, சாதிட்டு தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணினீங்கன்னா Revit 2019 ஃபேமிலி டெம்ப்ளேட்ஸ் இது இருக்கு. 2019 ஃபேமிலி டெம்ப்ளேட் இப்படி போட்டேன்னு சொன்னா ஆட்டோடெஸ்க் Revit 2019 கண்டென்ட் வரும். இதுக்கு போங்க. அதுக்கு பிறகு 19 உள்ள ஆக்களுக்கு 25க்கு வித்தியாசம், 24க்கு வித்தியாசம். 19 போனா இப்படி வரும். இதுல நீங்க 2019 இங்கிலீஷ் இம்பீரியல் ஃபேமிலி டெம்ப்ளேட், 2000 இங்கிலீஷ் மெட்ரிக் ஃபேமிலி டெம்ப்ளேட், இது ரெண்டும் தான் தேவை. சரியா? இது ரெண்டும் நீங்க டவுன்லோட் பண்ணணும். ஒன்று 1.7 GB இருக்கு. இதே மூணும் இதே தேவை. 2019 இம்பீரியல் ஃபேமிலி டெம்ப்ளேட், மெட்ரிக் ஃபேமிலி டெம்ப்ளேட் 93 MB காட்டுது. இது 1.7 GB காட்டுது. எங்களுக்கு இது ரெண்டும் தேவை. இது ரெண்டும் என்னென்றால் இந்த 2019 இங்கிலீஷ் இம்பீரியல்ன்ற வந்து இன்ச்சஸ்ல வாரது, மெட்ரிக் வந்து மில்லிமீட்டர்ஸ்ல வாரது. அப்போ நீங்க மேல இன்ஸ்டால் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இன்ச்சஸ்ல ஃபைல் எல்லாம் யூஸ் பண்ணலாம், எல்லாம் இன்ச்சஸ்ல வரும். ரெண்டையும் இன்ஸ்டால் பண்ணணுமே. இது மெட்ரிக். நான் பின்னுக்கு எப்படி மாற்றிக்கொள்ளணும்னு பார்ப்போம். அப்போ நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால் இதை நீங்க ரெண்டையும் டவுன்லோட் பண்ணி டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க. வேற ஒன்றும் செய்ய தேவையில்லை, ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுங்க. அடுத்து லைப்ரரிஸ் ஒன்று இருக்கு. லைப்ரரிஸ்ல வந்து இது பெல்ஜியம், கனடா, டென்மார்க் இருக்கு. எங்களுக்கு அது தேவையில்லை. இதுல நாங்க லைப்ரரிஸ்ல எடுக்கணும் என்னன்னு சொன்னா USA கடைசிக்கு இது இருக்கு. லைப்ரரிஸ்ல வந்து 2090 USAயும் 2090 மெட்ரிக் இது ரெண்டு தான் நீங்க எடுக்கணும். சரிதானே? அப்ப இது 4 ஃபைலை நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுனா அந்த இது வந்துடும். அது போல ஓப்பன் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. ரைட், இது ரெண்டு முக்கியமா தேவை. அப்ப இதை நீங்க கட்டாயம் இதே மாதிரி 2023 25 அவரோட வேர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி மற்றதை போடணும். எனக்கு தெரிஞ்சுக்கொள்ளலாம் நல்ல மற்றவங்களோட வேர்ஷன் என்னன்னு சொல்லி எப்படி நான் பார்த்துக்கொள்றது. நீங்க மெசேஜ் ஒன்று போடலையே மத்தாக்கள். ரெண்டு பேர் ராஃபி முகமதும் ரைட் ஓகே. யாரு சஃப்கி 21 போட்டிக்கிறீங்கண்ணே. ஓகே, இவர் 21 தான் எப்படின்னு பார்ப்போம். ஓகே, அவர் ஓகே, சஃப்கிக்கு ஓகே, அப்போ அவரோட பிரச்சனை இல்லை. சாம்சங் வந்து 21 போட்டிக்கிறீங்க. அவரோட ஃபேமிலி டெம்ப்ளேட் இருக்கோ தெரியும் இல்லையா? இந்த சாம்சங் 21 போட்டால் ஃபேமிலி அந்த காட்டுது ஆர்கிடெக்சர். சஃப்கி ரெண்டும் போட்டிக்கிறீங்க. 2000 ராஃபி முகமது 2019, நுஸ்ரி இஷாக் 2019. எஸ், அப்போ நுஸ்ரி இஷாக், ராஃபி முகமது உங்களுக்கெல்லாம் இந்த இது இருக்கா? லைப்ரரிஸ் இந்த இன்ஸ்டால் பண்ணிட்டாங்களா? எஸ் சார், காட்டுது. ரைட் ஓகே, அப்போ சாம்சங்கும் காட்டுது, பிரச்சனை இல்லை. ரைட் ஓகே, ரைட், பிரச்சனை இல்லை. நான் ஒரு வேலை செய்கிறேன். எனக்கு பர்சனலாக நீங்கள் மெசேஜ் போன காய்ச்சாலும் சரி, அந்த இல்லாத ஆக்களுக்கு சரியா. இப்போ நான் இந்த லெசன் இப்போ நான் செய்கிற டைம் விளங்கும். நீங்கள் உங்களோட மெஷின் ஆன் பண்ணினா இப்போ 19ல ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா 19 உள்ளதால அதுக்கப்புறம் 25க்கு மாறும். இப்போ 19 செஞ்சாக்கள் 25 தெரிஞ்சுக்கணும் தானே? ரைட், 21க்கு ஓகே நினைக்கிறேன். 21 29 ஓகே. அது சார் கரெக்ட் வெர்ஷன். சஃபான் மட்டும்தான் கரெக்ட் வெர்ஷன். நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அடுத்து சஃப்கி சாம்சங் அந்த 2021 வந்து சாம்சங் அந்த நேம் அதை போட்டிக்கிறீங்க. அதில் உங்களோட லைப்ரரி இருக்கா? 2021 லைப்ரரி இருக்கா? லைப்ரரி இன்ஸ்டால் ஆகிருக்கான்னு மட்டும் சொல்லுங்களேன். லைப்ரரி அந்த ஆர்கிடெக்சர் காட்டுதான்னு சொல்லுங்களேன். ஏசுண்டா இல்லாட்டி அதை பார்ப்போம். உங்களுக்கு லைப்ரரிஸ் காட்டுன்னு சொன்னால் நாங்கள் அதை தேவை இல்லாட்டி பார்ப்போம். இருக்குண்ணா? எஸ் ஓகே ரைட், அப்போ பிரச்சனை இல்லை. ரைட் ஓகே, நாங்கள் பேசிக்காக பார்ப்போம், பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒரி பண்ண வேணும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் தானே ரெக்கார்டிங் தாரேன். சரி வரலாட்டி அடுத்த கிளாஸ்ல நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி செஞ்சுக்கொள்வோம். நான் சாத்திட்ட கொஞ்சம் சொல்றேன் என்னன்னு பார்த்து முடிக்க சொல்லி. சரிதானே? ஓகே, அப்போ நான் இதில் முதலாவது இப்போ நான் 19ல போகிறேன். 19ல நான் ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டு ரைட் நான் இன்னொரு விஷயத்த காட்டிட்டு இருக்கிறேன். என்னன்னா
இப்போ எனக்கு நான் ஒரு வேலை செஞ்சுட்டு அழிச்சிட்டேன் இந்த ஃபைல். அதனால இப்போ நியூவை கிளிக் பண்ணினா எனக்கு இப்படி வருது, எனக்கு ஆர்கிடெக்சரல் வருது இல்லை, சரிதானே? ரைட், இதை நான் மறுவா போட்டுக்கொள்ளணும். இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கிறேன் பாருங்க. நீங்க மை கம்ப்யூட்டரை கிளிக் பண்ணி உங்களோட டிஸ்பிசியை கிளிக் பண்ணி இதில் போனீங்கன்னா எல்லாரும் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. இங்கே நீங்கள் டிஸ்பிசியை கிளிக் பண்ணினா உங்களோட லோக்கல் டிஸ்க் சிக்கு போனீங்கன்னா இது ஒரு முக்கியமான பாத் ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். இந்த லோக்கல் டிஸ்க் சிக்கு போனேன்னு சொன்னால் இந்த வியூவில் இந்த இடத்துல பாருங்க, வியூ இந்த செட்டிங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இருப்போமே. வியூ ஒன்று இருக்குதானே, இந்த வியூவை கிளிக் பண்ணினா இதில் கீழே ஷோக்கு போனால் ஹிடன் ஐட்டம்ஸ் அதுக்கு ரைட் போடணும். ரைட் இல்லாமல் இருந்தால், இப்போ நான் அதை எடுத்து போட்டேன் ரைட்டை. ஷோவில் போனால் ஹிடன் ஐட்டம்ஸுக்கு ரைட் எடுத்து போட்டேன். இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஃபோல்டர்ஸ் காட்டும். இதை ஃபோல்டர்ஸில் இந்த இடத்துல ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் இந்த 2 ஃபோல்டரை காட்டும் பாருங்க. இன்னொரு ஃபோல்டர் இருக்கு ஹைட் ஆகி, அது முக்கியமா தேவை. அது என்னன்னு சொன்னா ப்ரோக்ராம் டேட்டா. ப்ரோக்ராம் டேட்டா இப்படி ஒரு ஃபைல் ஒன்று இருக்கு. இந்த ஃபைல் வந்து ஹைட் ஆயிருக்கு. அதை நான் எப்படி எடுக்கிறேன்னு பார்ப்போம். முதலாவது நீங்க வியூல போய் ஷோக்கு போய் ஹிடன் ஐட்டமா கொடுங்க. கொடுத்தால் இப்போ டல்லா காட்டும். இதுக்கு ப்ரோக்ராம் டேட்டான்னு சொன்னேன். ப்ரோக்ராம் ஃபைல்ஸுக்கு மேலே காட்டும் ப்ரோக்ராம் டேட்டா. இது வந்து டிம்மா காட்டும், ஏன்னா ஹைட் ஐட்டம். அதை டபுள் கிளிக் பண்ணி உள்ளுக்கு போங்க பார்ப்போம். போனால் இப்படி வரும். இதில் ஒன்றும் தேவையில்லை. இந்த நீங்கள் ரெக்கார்டிங் இருக்கு பார்த்துக்கோங்க. இதில் நீங்கள் ஆட்டோடெஸ்க்கு போங்க. அதில் நீங்கள் அப்படியே கீழே போய் ஆட்டோகேட் எல்லாம் இருக்கு. நாங்கள் போவோம் ரெவிட். இந்த ரெவிட்டில் 2025 அல்ல, ஆர்விடி ஏன்னா 2 வெர்ஷன் இருக்குது தானே. 2019 இருக்கு, 25 இருக்கு. ஆனால் 19க்கு போகிறேன். டபுள் கிளிக் போனால் இதுதான் ஃபேமிலி டெம்ப்ளேட்ஸ், சரிதானே? நீங்கள் இன்ஸ்டால் பண்ணினா இந்த இடத்துக்கு வரும். இப்போ நீங்கள் இல்லாதாக்கள் போய் பாருங்க, இது பிளாங்க் ஆயிருக்கும் பெரும்பாலும், சரிதானே? நீங்கள் இன்ஸ்டால் பண்ணினா இப்படி வரும். அந்த டெம்ப்ளேட்டை இன்ஸ்டால் பண்ணால் வரும். இதில் பாருங்க லைப்ரரிஸ்னு ஒன்று இருக்கு. லைப்ரரியில் போனால் யூஎஸ் இம்பீரியல் மெட்ரிக். இம்பீரியல் வந்து இன்ச்சஸ்ட, அடுத்த மெட்ரிக் வந்து மில்லிமீட்டர். இதில் என்னென்னா எங்களோட ஃபெமிலிஸ் இருக்கு. உதாரணத்துக்கு நான் காட்டுறேன் பாருங்க. விண்டோவை கிளிக் பண்ணினா இல்லை இந்த விண்டோஸ் டிசைன் சாம்பிள் விண்டோஸ் எல்லாம் இருக்கும். எல்லாம் பாருங்க இது பின்னுக்கு நீ யூஸ் பண்ணிச்சே விளங்கும். இது விண்டோஸ், இதுதான் ஃபெமிலிஸ்ன்னு சொல்றது. அப்போ நான் யூஸ் பண்ணும்போது விண்டோ ஒன்று தேவைன்னா இதுலேருந்து எடுத்து போடுவோம். இந்த ஃபெமிலி இல்லாட்டி நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு விண்டோ போடலாம் போகும். அதே மாதிரி டோக்கு போனீங்கன்னு சொன்னா டோ, இதெல்லாம் டோஸ். இந்த டோஸை தான் நாங்கள் எடுத்து போடுவோம் ஒர்க் பண்ணும்போது. இது இன்ஸ்டால் ஆனதான் காட்டும். இதுதான் ஃபேமிலின்னு சொல்கிறேன், ரைட்? அதே மாதிரி இதில் ஃபெமிலிஸில் மாதிரி இன்னொன்று இருக்கு டெம்ப்ளேட். இது இருக்கு. டெம்ப்ளேட்டில் போனால் இதில் நீங்கள் ஆஸ்திரேலியா அப்படியே வந்து எங்களுக்கு தேவை யூஎஸ் இம்பீரியல். யூஎஸ் இம்பீரியலில் போனால் இந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று இருக்கு பாருங்க. இதுதான் இங்கே இதில் உள்ளது. இந்த நியூவை கிளிக் பண்ணினா இந்த இடத்துல காட்டுற கன்ஸ்ட்ரக்ஷன் டெம்ப்ளேட் தான் அது, சரிதானே? அதே மாதிரி நீங்கள் எம்இபி செய்கிறாக்கள் வந்து மெக்கானிக்கல் அதில் போடலாம், ரைட்? எலக்ட்ரிக்கல் அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டெம்ப்ளேட் இருக்கு. எங்களுக்கு தேவை இந்த டிஃபால்ட்ன்ற டெம்ப்ளேட் தான் தேவை எங்களுக்கு ஆர்கிடெக்சர் இருக்கு. அப்போ இது வந்து இன்ஸ்டால் ஆனதுக்கு நாங்கள் செட் பண்ணணும், சரிதானே? ஓகே, இப்போ நான் எடுத்து போட்டதால இப்போ நான் செட் பண்ணி காட்டேன். நீங்களும் இன்ஸ்டால் பண்ணது போல தான் பார்க்கலாம் உங்களுக்கு எப்படி செய்யறேன்னு சொல்லி. இப்போ சும்மா ஜஸ்ட் ரெக்கார்டிங் பார்த்துக்கோங்க. இப்போ நான் இதை எப்போ என்ன செய்யறேன்னு சொன்னால் கேன்சல் பண்ணிட்டு நான் இந்த ஃபைலை கிளிக் பண்ணி இந்த இடத்துல ஆப்ஷனுன்ற இது ஒன்று இருக்கு, இதுக்கு போகிறேன். ஆப்ஷனுக்கு போனீங்கன்னா ஃபைல் லொக்கேஷனுக்கு போகிறேன். இதில் இந்த இடத்துல தான் நான் போடு ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணுங்க. முதலாவது கிளிக் பண்ணினா இப்போ நான் என்ன செய்கிறேன், ப்ளஸ் மறுபடியும் பாருங்க. இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணினா இப்படி வரும். இதில் நான் என்ன செய்கிறேன், மறுபடியும் மை கம்ப்யூட்டருக்கு போய் டிஸ்பிசிக்கு போய் லோக்கல் டிஸ்க் சிக்கு போய் ப்ரோக்ராம் டேட்டாவுக்கு போய் ஆட்டோடெஸ்க்கு போய் ஆர்விடி நான் இப்போ 2019 ஆர்விடி 2019 போய் ஃபெமிலி டெம்ப்ளேட்டுக்கு போய் இதில் நான் எடுக்கிறேன் யூஎஸ் இம்பீரியல். இதில் நான் எடுக்கிறேன் டிஃபால்ட் எடுக்கிறேன். இந்த இடத்துல டிஃபால்ட் நான் நேம் பண்றேன் ஆர்கிடெக்சர்னு சொல்லி, ஆர்கிடெக்சரல். ஓகே, இது ஆர்கிடெக்சரல். இன்னொன்று ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி அதே மாதிரி போய் நம்ம ஃபர்ஸ்ட்லினே மறுபடியும் போகிறேன் பாருங்க. டிஸ்பிசி லோக்கல் டிஸ்க் ப்ரோக்ராம் டேட்டா, இதில் நீங்கள் ஆட்டோடெஸ்க், இதில் நீங்கள் ரெவிட்
25 உள்ளாக 25, 23 உள்ளாக 23. இப்போ நான் 2019 போகிறேன். இதில் வந்து டெம்ப்ளேட்டுக்கு போகிறேன். இப்போ நான் எடுக்கிறேன் யூஎஸ் இம்பீரியல் எடுத்துட்டு யூஎஸ் மெட்ரிக். யூஎஸ் மெட்ரிக்கை நீங்கள் எடுத்து அதில் நீங்கள் ஒரு டிஃபால்ட்டை கொடுக்குறீங்க, டிஃபால்ட் மெட்ரிக். 10 மினிட்ஸில் இந்த எக்ஸ்பயர் ஆகும் எங்களோட ஜூம். அதே யூசர் நேம் பாஸ்வேர்டு மறுபடியும் லாக் ஆகுங்க, ஓப்பன் பண்ணுங்க. இப்போ பாருங்க மெட்ரிக் ஆர்கிடெக்சர் ரெண்டும் வந்துட்டு. இப்போ ஓகே பண்ணினால் இப்போ பாருங்க இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்கிடெக்சர் இந்த இடத்துல வந்துட்டு பாருங்க, இந்த இடத்துல காட்டுது. அதே நீங்கள் நியூவாக கிளிக் பண்ணினா இந்த இடத்துலையும் காட்டும். இதுதான் முக்கியம், ரைட்? இதை நீங்கள் ரெக்கார்டிங்கை பாருங்க. இன்ஷால்லா அடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். எதுக்கும் நீங்கள் சாதியில கண்டக்ட் பண்ணி இதெல்லாம் செஞ்சுக்கிட்டாலே தெரியுது. ஒரு முறை செஞ்சா போதுமே, அது போல பிரச்சனை இல்லை, ரைட்? ஓகே, இப்போ நாங்கள் எங்களோட விஷயத்துக்கு வருவோம். நான் இப்போ 19ல ஸ்டார்ட் பண்றேன். இதை கிளிக் பண்ணி ஆர்கிடெக்சர்ல செலக்ட் பண்ணுங்க, ஓகே பண்ணுங்க. ரைட், இப்போ இப்படி வந்துட்டு, ரைட்? இதுதான் எங்களோட ரெவிட் விண்டோ. எல்லாரும் சாஃப்ட்வேரோட லைவ் இதை என்ன டெம்ப்ளேட்டை அந்த ஃபைல்களை டவுன்லோட் பண்ணி போட்டுக்கொண்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அடுத்த கிளாஸ் ஆச்சு, அப்போ உங்களுக்கு செய்யலாம், ரைட்? இதில் வந்து இந்த விண்டோவில் நீங்கள் பாருங்க, முக்கியமாக எங்களுக்கு தேவை இந்த ப்ராஜெக்ட் ப்ரௌசர். இந்த ரெண்டு வலது பக்கத்துல இடது பக்கத்துல ரெண்டு மெனு இருக்கு, இதொண்டும் இதொண்டும். இந்த மெனு ரெண்டும் கட்டாயம் எங்களுக்கு தேவை. அதை நான் இப்போ க்ளோஸ் பண்ணுறேன். இது அப்படியே எடுத்துட்டு வந்து க்ளோஸ் பண்ணுறேன். இதையும் க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணினா அது எப்படி எடுக்கிறேன்னு சொன்னால், மவுஸை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணினா இந்த இடத்துல ப்ரௌசர்னு வந்து வரும். ரைட் கிளிக் பண்ணி ப்ரௌசரை கிளிக் பண்ணி ப்ராஜெக்ட் ப்ரௌசர் எடுங்க, இப்படி வரும். இது அப்படியே இழுத்துட்டு போய் இந்த இடத்துல டாக் பண்ணுங்க, ஜஸ்ட் அவ்வளோதான். இன்னொரு ரைட் கிளிக் பண்ணுங்க, ப்ராப்பர்ட்டிஸ் எடுங்க, இழுத்துட்டு போய் இங்கே போடுங்க, அவ்வளோதான். தட்ஸ் ஆல். அது இல்லாட்டி நீங்கள் அப்படித்தான் எடுக்கணும், ரைட்? ஓகே, ஏன்னா இது முக்கியமாக எங்களுக்கு தேவை, ரைட்? அடுத்த விஷயம் என்னென்னால், நீங்கள் மேலே பாருங்க, நான் இன்டர்ஃபேஸை தான் டிஸ்கஸ் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்க, நீங்கள் என்ன மெனு இருக்கு. இதுல வந்து முதலாவது ஆர்கிடெக்சர்னு இருக்கு, அடுத்து ஸ்ட்ரக்சர், ஸ்டீல், சிஸ்டம், இன்சர்ட் நிறைய இருக்கு, ரைட்? ஓகே, இந்த மெனுல வந்து மற்ற சாஃப்ட்வேர் மாதிரி தான், வேர்ட், எக்ஸல் மாதிரி தான். ஸ்ட்ரக்சருக்கு போகலாம், ஸ்டீல் போகலாம், ஒவ்வொன்றுக்கும் எங்களுக்கு போகலாம், பிரச்சனை இல்லை, ரைட்? நான் ஸ்ட்ரக்சர் ஆர்கிடெக்சர்ல தான் ஒர்க் பண்றோம், ஓகே? இதுல நீங்க ஒரு முக்கியமான விஷயம் நோட் பண்ணிக்கொள்ளணும். இந்த விண்டோல இந்த இடத்துல இந்த மோடிஃபைடு ஹார்ட் இடத்துல பாருங்க, இந்த மோடிஃபை கிட்ட பாருங்க, இந்த சின்ன ஒரு ஐக்கன் ஒன்று இருக்கு, ரைட்? இந்த ஐக்கன் நான் ஒரு முறை கிளிக் பண்ண என்ன நடக்குது பாருங்க, இந்த மெனு மாறுது. இந்த மெனு எல்லாம் ஷ்ரிங்க் ஆகுது, சீரிஸ் ஆகுது. இன்னொருக்கா கிளிக் பண்ணா அப்படியே இல்லாம போகுது. இன்னொருக்கா கிளிக் பண்ணா இப்படி வரும். இன்னொரு கிளிக் பண்ணா லாஸ்ட் கிளிக்ல 4வது கிளிக்ல வந்து பழைய மாதிரி வருது. அதாவது எங்களோட விண்டோ, எங்களோட ஸ்கிரீன் சிரிசின்னு சொன்னா எங்களுக்கு இதை கிளிக் பண்ணி ஹைட் பண்ணிக்கொள்ளலாம். ஹைட் பண்ணிக்கொண்டு இப்படி ஹைட் பண்ணலாம். அதனால சில நேரங்கள் நீங்க ஒர்க் பண்ணும்போது இங்க மெனு இல்லைன்னு ஒரி பண்ண தேவையில்ல. இதை நீங்க மறுபடியும் கிளிக் பண்ணி திருப்பி எடுத்துக்கொள்ளாம, ரைட்? அப்ப இதாலதான் நான் இல்லாம அந்த ஹைட் பண்றது அன்ஹைட் பண்ற வேலையை நாங்க வந்து இந்த ஐக்கன்ல சரி, இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, ரெக்கார்டிங்கை தான், ரைட்? என்னுடைய ஒர்க் பண்ணல உங்களுக்கு ஒர்க் பண்ணலாம், எனக்கு டைம் தரலாம். இல்லாட்டி நீங்க ரெக்கார்டிங்கை வச்சே பாருங்க, பிரச்சனை இல்லை. நான் 2 கிளாஸுக்கு டிஸ்கஸ் பண்ணி செய்வோம், அது போல நாங்கள் நார்மலா செய்வோம். ரைட், நான் இதை கிளிக் பண்ணி இல்லாம ஆக்குறேன், ரைட்? ஓகே, இதுதான் எங்களோட விண்டோ. இந்த விண்டோல தான் நாங்கள் ஒர்க் பண்ண போறோம், சரியா? இதுல நாங்க எங்களுக்கு முக்கியமா தேவைப்பட்ட இந்த 2 ப்ராப்பர்ட்டிஸும், இந்த ப்ராப்பர்ட்டிஸும் மற்ற ப்ரௌசரும் கட்டாயம் எங்களுக்கு தேவைப்படுறது, ரைட்? ஓகே, இப்போ இந்த விண்டோல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க இந்த இடத்துல லெவல் 1 லெவல் 2ன்னு சொல்லி வலது பக்கத்துல லெவல் 1 லெவல் 2ன்னு சொல்லி 2 பிளான், ஃப்ளோ பிளான் உள்ள லெவல் 1 லெவல் 2ன்னு காட்டுது, சரிதானே? அதே மாதிரி கீழே பாருங்க எலிவேஷன் சொல்லி காட்டுது, ஈஸ்ட், நார்த், சவுத், வெஸ்ட். ஈஸ்ட், நார்த், சவுத், வெஸ்ட்ன்னு சொன்னா இதே தான் இங்கேயும் இருக்கு. இந்த இடத்துல இருக்கு, இது உண்டு, இது நார்த், சரியா? இது 4, வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு, இது 4 தான் இந்த இடத்துல காட்டுது, சரிதானே? அப்ப நாங்க எங்கள்ட டிசைனோட ட்ரா பண்றோம்னா இதுக்கு தான் நாங்க ட்ரா பண்ணணும். இதுக்கு வெளியே ட்ரா பண்ணினால் இந்த பக்கத்துல இருந்து உங்களுக்கு பார்க்க இயலாது, இந்த பக்கத்துல இருந்து பார்க்கலாம், சரிதானே? இதுக்கு மேல ட்ரா பண்ணினா அது மாதிரி. ஆனா அதுக்காக வேண்டிய இந்த இடம் சிரிசின்னு சொல்லி நான் ஒரி பண்ண தேவையில்லை, எங்களுக்கு இதை மூவ் பண்ணலாம். அப்படியே செலக்ட் பண்ணி அங்கேயும் கொண்டு போகலாம், பிரச்சனை இல்லை, சரிதானே? எங்களுக்கு இடம் போகலாம்னு சொன்னா கொண்டு போகலாம். அப்படி இதை செலக்ட் பண்ணி
அங்கிருந்து கொண்டு போகலாம். அதுல பிரச்சனை ஒன்று இல்லை எங்களுக்கு. ரைட்? எப்படி நீங்க எது சரி ஒன்று செலக்ட் பண்ணி சொன்னா அதுல இல்லாம சொன்னா நீங்க என்ன செய்யணும், ரைட் கிளிக் பண்ணி கேன்சல் கொடுத்தீங்கன்னா சரி, 2 முறை ரைட் கிளிக் பண்ணி கேன்சல் கொடுங்க. அப்படி இல்லாட்டி உங்களோட கீபோர்ட்ல மேல் இருக்குதானே ESC எஸ்கேப் கீ, அந்த கீயை ப்ரெஸ் பண்ணுங்க, 2 முறை கேன்சல் ஆயிட்டும். எது சரி ஒரு கனெக்ஷன்ல இருந்தேன்னு சொன்னா 2 முறை நீங்க கிளிக் பண்ணி எஸ்கேப் பண்ணுங்க, இல்லாட்டி ரைட் கிளிக் பண்ணி கேன்சல் பண்ணிக்கோங்க. சரியா? அது முக்கியம். ரைட்? ஓகே. இப்போ இதுல நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, இந்த டூல் பார்ல நான் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ண போறேன் இந்த வோல்ன்ற டூலோட. ஆர்கிடெக்சர்ல இந்த வோல்ல தான் நான் ஒர்க் பண்ண போறேன். பாருங்க, நான் சும்மா கீறேன். வோல்ல சின்ன இந்த டொட்டை கிளிக் பண்ணினால் வோல் ஆர்கிடெக்சர் ஸ்ட்ரக்சர்னு வருது. நான் ஆர்கிடெக்சர் வோலை செலக்ட் பண்ணேன். வோலை கிளிக் பண்ணி ஆர்கிடெக்சர் வோலை நான் செலக்ட் பண்ணேன். செலக்ட் பண்ணினா இப்ப பாருங்க, பேசிக் வோல் 8 inches ஒரு வோல்ட காட்டுது. அதாவது 8 அங்குல வோல் தான் இது. ரைட்? இதே இடத்துல நீங்க கிளிக் பண்ணி பாருங்க, அது தவிர இன்னும் வோல்ஸ் இருக்கும். நிறைய வோல்ஸ் இல்ல, டிஃபால்ட் இருக்கும். 8 அங்குலம் இருக்கு, அடுத்து 12 அங்குலம் ஜெனரிக் இருக்கு, 6 அங்குலம் இருக்கு, 4 அங்குலம் இருக்கு, 5 அங்குலம் இருக்கு, ஒவ்வொன்று இருக்கு. இதைத்தான் நான் பாய்க்கணும் இல்லை. எங்களுக்கு 9 inches வோல் ஒன்று தேவைண்டா நாங்க 8 அங்குல வோலை நாங்க எடுத்து எடிட் பண்ணுவோம். எடிட் பண்ணி 9 inches ஆக்குறோம். ரைட்? அதை நான் பின்னு பார்ப்போம் எப்படி செய்யணும்னு சொல்லி. இந்த எடிட்னு ஒன்று இருக்கு, இதுல போய் 8 inches வோலை நான் 9 inches மாத்திக்கொள்வோம். அதை நான் இப்ப செய்யல, பின்னுக்கு செய்வோம். இப்ப 8 inches வோலை நான் செலக்ட் பண்ணினா ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல modify டூல், இந்த இடத்துல நான் 8 inches வோலை ஓகே நான் கேட்குறேன். ஸ்க்ரீன் கொஞ்சம் பிளாங்க் ஆயிட்டு கேட்குதுன்னு நினைக்கிறேன். ரைட், நீங்க இந்த 8 inches இப்போ நீங்க பாருங்க, நார்மலா எல்லாம் கேன்சல் பண்றேன், ஆர்கிடெக்சர்ல போறேன். ரைட், இந்த இடத்துல பாருங்க, இந்த மோடிஃபைடு இடம் ஒன்று இல்லை. இந்த இடத்துல வந்து இந்த மோடிஃபை கிட்ட ஒன்றும் இல்லை, சும்மா ஐக்கன் மாதிரி தான் இருக்கு. நான் இந்த இடத்துல 8 வோலை செலக்ட் பண்ணிட்டு 8 வோல் ஆர்கிடெக்சரை செலக்ட் பண்ணினா 8 inches வோல் வர நேரத்துல எங்களுக்கு இந்த உங்களோட க்ராஸ் ஒன்று கீழத்துக்கு வரும். இந்த மோடிஃபையை கிளிக் பண்ணினா, நீங்க இந்த மோடிஃபையை கிளிக் பண்ணினா அதில் கிளிக் பண்ணாடி வந்துடும். இந்த இடத்துல இந்த டூல்ஸ் வரும். இது பாருங்க, இந்த டூல்ஸ் கொஞ்சம் இருக்கு. மறுபடியும் கேன்சல் பண்ணிட்டு போம். ஆர்கிடெக்சர் வோலை கிளிக் பண்ணுங்க, வோல் ஆர்கிடெக்சர். ரைட், இதில் நீங்க 8 inches செலக்ட் பண்ண இப்ப பாருங்க, நீங்க இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா இந்த மெனு வரும். இது ஆட்டோகேட்ல மாதிரி தான். லைன் முதல்ல லைனை கிளிக் பண்ணா இப்படி கீறலாம். சும்மா கீறலாமா? அளவொன்று இல்லை, சும்மா கீறேன்னு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் உண்டு. அடுத்து வந்து ரெக்டாங்கிளை கிளிக் பண்ணா இப்படி ரெக்டாங்கிள் ஒன்று கீறலாம். அடுத்து பாலிகன். ரைட், அடுத்து சர்க்கிள். இதெல்லாம் கீறலாம். இதெல்லாம் பின்னி ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இதெல்லாம் கீறலாம். சரிதானே? ஓகே. இப்ப நான் இதை கீர்ணத்தை வந்து இது வந்து 3D-யா தான் கீறப்படுது. சரியா? கேன்சல் பண்ணதுக்கு ரைட் கிளிக் பண்ணி 2 முறை ரைட் கிளிக் பண்ணி கேன்சல் பண்ணுங்க. அதுக்கு பிறகு நீங்க 3D பார்க்கறதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா, மேல பாருங்க, இந்த இடத்துல ஒரு ஹவுஸ் ஒன்று இருக்கு, ஹோம் ஐக்கன் ஒன்று இருக்கு. இந்த இடத்துல இந்த ஹோம் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா 3D-ல காட்டும். சரிதானே? ரைட். இப்ப நாங்க எப்படி பழையதுக்கு போறது? நான் நேரத்தோட ஒரு இடத்துல இருந்தேன், இப்ப நான் இன்னொரு இடத்துக்கு வந்துட்டேன். இப்ப நீங்க பார்க்கலாம், இந்த இடத்துல 2 மெனுவை காட்டும். லெவல் 1 ஒன்று காட்டும், 3Dன்னு ஒன்று காட்டும். நான் இப்ப 3D-யா கிளிக் பண்ணோன்னே இந்த 3D விண்டோ ஆன் ஆயிட்டு, அதுக்கு முதல்ல லெவல் 1ல இருந்துச்சு. லெவல் 1 கிளிக் பண்ணா லெவல் 1, இது 3D. அப்படி ஒவ்வொரு விண்டோவா மாறும். எனவே திருப்பி உங்களுக்கு பேக் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. 3D லெவல் 1 இப்படி போகலாம். இது தேவையில்லைன்னு சொன்னா 3D தேவையில்லைன்னா 3D-யை செலக்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணி போடலாம், அவ்வளவுதான். ரைட், இந்த லெவல் 1ன்ற வந்து எங்க உள்ளதுன்னா இந்த இடத்துல உள்ளது. இந்த லெவல் 1 தான் அது. பை டிஃபால்ட் அது லெவல் 1ல தான் ஸ்டார்ட் ஆகுங்கிற வேலை. சரிதானே? நான் லெவல் 1 செலக்ட் பண்ணிக்கல, ஆனா பை டிஃபால்ட் ஆகும். ரைட், எனக்கு லெவல் 1 ஓகே. என்ன லெவல் 1 லெவல் 2ன்றது? ரைட், அதை நாங்க பார்ப்போம். இப்ப அது என்னன்னு சொன்னா, இப்ப நாங்க என்ன செய்வோம்னா, இந்த இடத்துல போய் ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் இருக்குதானே, இதுல நான் டபுள் கிளிக் பண்றேன். ஈஸ்ட டபுள் கிளிக் பண்ணி இப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஈஸ்ட் வியூக்கு போயிட்டு இப்ப இந்த இடத்துல பாருங்க, லெவல் 1 இன்னொரு ஈஸ்ட் ரெண்டும் வந்துட்டு, லெவல் 1 வந்துட்டு ஈஸ்டும் வந்துட்டு. லெவல் 1 கிளிக் பண்ணா லெவல் 1, ஈஸ்ட் கிளிக் பண்ண ஈஸ்ட். என்ன ஈஸ்ட்ன்றது வந்து நீங்க தெற்கோ கிழக்கோ மேற்கோ அந்த பக்கத்துல இருந்து பாக்குற இந்த ஐக்கனை டபுள் கிளிக் பண்ணி பாக்குறது தான் அது. சரி,
இந்த ஐக்கனா இந்த ஐக்கனா ஈஸ்ட்ன்ற இது கிளிக்கோமேட் ஏதோ ஒன்று வைக்கல இது சரி ஒன்று நீங்க டபுள் கிளிக் பண்ணினா அந்த திசையிலிருந்து பார்க்கறதை காட்டுது ரைட். ஓகே, அப்போ இந்த